அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் அனைவரும் செஞ்ச அந்த பிரார்த்தனை தான் இன்றைக்கு ஓட ஓட ஜட்டியோடு விரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஈரான் படையினர். உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா? Do you want to improve your business? உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா? Do you want to increase your sales? உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா? உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது. மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். வீடியோ ஷூட் பண்றது, ஆக்ட் பண்றது, கண்டென்ட் ரெடி பண்றது, தம்ப்லைன் வைக்கிறது, ரிலீஸ் பண்றது, Facebook, Instagram, Twitter இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா? உங்களுடைய மாவட்டம், பகுதி, நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா? மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் 5 நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தர போகிறோம். அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. ஏன்னு சொன்னாக்க இவங்க இப்போ எலி பொத்துக்குள்ள கையை விடலை. இவங்க கையை விட்டதுங்கிறது பாம்பு பொத்துக்குள்ள கையை விட்டாங்க. அது கட்டாயமாக கொத்தாமல் விடாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த காட்சிகளோட போடுறோம். சில காட்சிகள் வெளியிட முடியாது. நம்முடைய குரூப் லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த காட்சிகளை பூராமே உங்களுக்கு வெளியிடுறோம். சில காட்சிகளை மாத்திரம் நம்ம இதில் போட்டு காட்டுறோம். அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாலஸ்தீனர்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை விரட்டி அடிப்பதற்காக இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உண்டாக்கி அவர்கள் செஞ்ச அடாத்த அநியாயம் இந்த 2 வருடங்களாக எத்தனை பேரை கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேரை நாடற்றவர்களாக, தாயற்றவர்களாக, குழந்தையற்றவர்களாக, இப்படி அனாதையாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு சப்போர்ட்டாக ஹிஸ்புல்லா வந்தாங்க, ஹூதிகள் வந்தாங்க. இப்படி பல பிரிவினர் பல உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தர்றதுக்காகவே வந்தாங்க. இவங்க இப்போ எங்கே கை வச்சுட்டாங்க அப்படின்னா தேன்கூட்டில் கை வச்சுட்டாங்க. அது கண்டிப்பாக கொத்தாமல் விடாது. அப்போ ஈரானில் கை வச்சா ஈரானுடைய பட வலிமை என்பது இவங்க மாதிரி படம் காட்டுற வலிமை கிடையாது. அது உண்மையான படை வலிமை. அப்போ அவர்களிடம் மோதுனா என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் காட்சிகளோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அதை சில விஷயங்களை நம்ம போடுறோம். இதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜட்டியோட ஓடுறாரு. அந்த ஜட்டியோட இதுதான் அந்த காட்சி. ஜட்டியோட ஓடுறாரு. யார் அப்படின்னா, அதாவது குழந்தைகளை கையேந்தி சாப்பாட்டுக்காக ஓடுனாங்கல்ல பாலஸ்தீனத்தில், சொந்த மண்ணில் அப்படி ஓட விட்டாங்கல்ல இஸ்ரேல். பச்சை குழந்தைகளை ஆடையற்றவர்களாக ஓட விட்டாங்கல்ல, பள்ளிவாசலில் தொழக்கூடிய மக்களை குண்டு போட்டு ஓட விட்டாங்கல்ல, அவங்க தான் இன்னைக்கு ஜட்டியோட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடி ஒளிந்து டனல்களுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓடி ஒளியக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இவர் ஜட்டியோட ஓடக்கூடிய நபர். உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தெளிவாக போட முடியாது. அப்போ நம்ம இதை மட்டும் இந்த காட்சியை காட்டுறோம். அப்போ இப்படி ஓடக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இது என்ன அப்படின்னா இஸ்ரேலினுடைய நியூஸ் பேப்பர். இங்கே தான் நியூஸ் பேப்பர்லாம் வெளியாக்குவாங்க. அப்போ இங்கே அடித்த அடியில் என்ன ஆகுது அப்படின்னா பாருங்கள், பாலடைஞ்ச கட்டடம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இவங்க இதில் தான் ஆராய்ச்சிகள்லாம் நடக்கும். இந்த ஆராய்ச்சிகள்லாம் நடக்கிறதுலையே அடியை போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு அங்கே உள்ள சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் வெளியில் பில்டப்பு, நாங்கள் எப்படியாவது தெரியுமா, நாங்கள் அயன்டோம் வச்சுருக்கோம், அயன்டோம்லாம் தகரடப்பா மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். என்ன ஒரு 2000 வேகத்தில் தடுக்கும். அது வரக்கூடிய குண்டுகள் அவங்க விடக்கூடிய, அதாவது சூப்பர் சோனிக் அவங்க அங்கேருந்து விடுறாங்க. அங்கேருந்து ஈரான்லேருந்து வரக்கூடியது 4000, 3000, 5000 ஸ்பீடுலையும் அதே மாதிரி இவங்க தடுக்க முடியாதுல்ல. அயன்டோம் செயலிழந்து போடும்ல. அப்போ அவ்வளோ ஸ்பீடில் எல்லா குண்டையும் நீங்கள் தடுத்துருவீங்களா? தடுக்க முடியாது. தடுக்க முடியாமல் தான் திணறி கொண்டிருக்கிறார்கள். கலங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் சைரன் அலற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்கா தான் இதுக்கு சப்போர்ட்டு. அமெரிக்கா தானே எப்போவுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அமெரிக்காவுக்கே பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இவர் யார் அப்படின்னா ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கையில் உள்ள துணைத் தலைவர். அவர் பேர் மஹ்மூத் நாயாவியன். அவர் சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கா தாக்குறது எளிதுப்பா, பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஏன்னு சொன்னாக்க இவங்கள்ட்ட இருக்கிற ஈரான் மீது நீங்கள் தாக்குதல் தொடுக்கிறதா இருந்தால் தாம் படையினருக்கு 50,000 சமப்பெட்டியில் தயார் செய்து கொள்ளட்டும். அதாவது அமெரிக்காவுக்கு நக்கலாக சொல்லியிருக்குது, நீங்கள் 50,000 சமப்பெட்டியை தயாராக வச்சுக்கோங்க சாவுக்கு. ஏன்னா நான் உங்களை தாக்குறது தான் ஈஸி. நீங்கள் சும்மா ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருந்தீங்க,
ஆனால் உங்களுக்கு நீங்கள் எங்கள் மீது படையெடுத்தீங்கன்னா, ஏன்னா எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு உள்ள உலகத்திலேயே போர் போர் அப்படின்னு ஏற்கனவே வந்து குழுக்கள், ஹிஸ்புல்லாங்கிறது குழு, ஹூதிகள் வந்து குழு, ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய அங்கீகாரம் இருக்குது. ஆனால் நாட்டினுடைய ஒரு போர்வாள தளங்களோ அவங்கள்ட்ட சொந்தமாக ஒரு நாட்டினுடைய ஆதரவோடு இயங்குறாங்களே தவிர, இந்த ஹூதிகள் ஹிஸ்புல்லானா இவங்களுமே வந்து இப்போ சுதந்திர போராட்ட படை இருக்குல்ல, அதை பேரே சொல்லக்கூடாது. பாலஸ்தீன மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு குழு இருக்குல்ல, அந்த பேரை சொன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தலைப்பில் போட்டதற்காக தடை. அதை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. அப்போ வந்து அவங்க பேரை சொல்ல அவங்க வந்து டெரரிஸ்ட் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி என்னென்னா இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது. இது பூராமே பாதிக்கு மேலே அவங்களுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்போ அந்தளவுக்கு தான் வந்து இவங்க வந்து வெளியில் நியூஸ் பேப்பரில் காட்டுறது, நாங்கள் அடிச்சிட்டோம், ஒடிச்சிட்டோம், நொறுக்கிட்டோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஆச்சாக்கம் முச்சாக்கம் 52 பேசினாங்க. 52 பூரா வந்து இப்போ 10-12 ஆகிப்போச்சு. அதாவது அவங்களுடைய இஸ்ரேலுடைய படை வீரர்கள் பூராமே அழுதுகிட்டு ஓடக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கே வந்து சிரிப்பாக இருக்கும், என்னடா இப்படி ஓடுறாங்க. அப்போ இங்கே பாருங்க, அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இஸ்லாத்தை வந்து இவர் தான் சொல்கிறாரு, இவர் வந்து என்னென்னா இஸ்ரேலில் உள்ளவர், நாங்கள் வந்து இஸ்லாத்தை நேசிக்கிறோம், காசா மக்களை நாங்கள் நேசிக்கிறோம், ஆகையால் அவங்கெல்லாம் எங்களை இப்படி செய்யாதியே. அடிக்கிறது ஈரானு, நேசிக்கிறது காசா மக்களையா. எப்பப்போ அவங்களுக்கு நேசம், பாசம், அன்பு எல்லாம் பொத்து வடியுது. அப்போ வடியலை, பிஞ்சு குழந்தைகளை வந்து கொல்லும்போது வடியலை, 50,000க்கு மேற்பட்ட மக்களை கொண்டு விட்டீங்களப்பா, அப்போ உங்களுக்கு பாசம் இல்லையா, நேசம் இல்லையா? அதே மாதிரி வந்து அப்போ நீங்கள் வந்து போராடலையே, இப்போ உங்கள் மக்கள் அடித்தவனா நீங்கள் போராடுறீங்களே, அப்பாவி உயிர்களை கொல்லக்கூடாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அப்போ அங்கே கொல்லும்போது இங்கே குளிர் காஞ்சிங்க, சந்தோஷப்பட்டீங்க. இப்போ நம்ம சந்தோஷப்படலை. ஈரான் சொல்லிருச்சு, பதிலடி, நீ வந்து எங்கள்கிட்ட அறிவிப்பு செய்யாமல் அடித்த, நாங்கள் உங்களை அடிக்கத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்லி அவங்க பகிரங்கமாக ஏன் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது பதிலடி. நாங்கள் அப்பாவியில் குழந்தைங்க எங்களுடைய நோக்கம் கிடையாது, நீ அடங்க மாட்டேறிய, அப்பாவியில் அடிச்சுட்டு நான் ஜெயிச்சு கம்பு வாங்கிட்டேன் அப்படின்னு வடிவது மாதிரி பீத்திக்கிட்டு தெரியுற ஒரு அப்பாவியை மெலிஞ்சால் அடிச்சுவிட்டு, பலகீனமான அடிச்சுவிட்டு, பலமான ஆடினா பலமான ஆளை அடிக்கிறதுக்கு உன்கிட்ட வக்கு கிடையாது. 2 வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்ன, நாங்கள் 10 நாளில் ஒழிச்சிருவோம், 10 நாளில் கைப்பற்றிடுவோம், நாங்கள் வந்து பிணைக்கதிகள்லாம் திரும்ப வாங்கிடுவோம், ஒப்பந்தம் போடுற, ஒப்பந்தத்தை மீறுற, ஐநா மதிக்க மாட்டுற, சர்வதேச நீதிமன்றங்களை மதிக்க மாட்டுற, அப்போ மதிக்கிறேன்னா உன்னைய போட்டு மிதிச்சா தானே சரியாக வரும். அப்படி மிதிக்கக்கூடிய வேலைகளை தான் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வசமாக ஈரான்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து இவர் யார் அப்படின்னா சீனாவுடைய அதிபர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எந்த உதவிக்கும் தயார், நாங்கள் வந்து ஈரானோட தான் நிற்போம். இதோட இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுவோம் வரக்கூடிய நாட்களில். அதனால் இப்போதைக்கு இது கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஈரான் பக்கத்து தான் நிற்போம். ஏன்னா அப்போலேருந்தே இவங்க உறுதியாக நிற்கிறாங்க, இப்போ மட்டும் கிடையாது, ஆரம்பத்திலேருந்தே வந்து சைனா வந்து சப்போர்ட்டாக அவங்களுக்கு தான் நிற்கிது. ஈரானுடைய அதிபர் 80 வயசுக்கு மேலாச்சு, 85 வயசுலையும் எந்த அளவுக்கு தெம்பா இருக்கிறாருன்னு பாருங்க. தைரியமாக அறிவிச்சிருக்கிறாரு, இஸ்ரேலுக்கு உதவினால் குறிவைக்கப்படுவீர்கள். ஈரான் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு, இஸ்ரேலுக்கு யாராவது உதவுனீங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக குறிவைக்கப்படுவீர்கள், ஜாக்கிரதையாக இருந்துங்க, யாரும் உதவாதிய. அமெரிக்காவுக்கு தான் எச்சரிக்கை, அதிகமாக நீங்கள் தானே உதவுறிய. அப்போ இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அதே மாதிரி ஈரான் இராணுவம் இஸ்ரேலுக்கு வந்து பொதுவான ஒரு அறிவிப்பை விட்டுருக்கிறது. என்ன அறிவிப்பு விட்டுருக்குன்னா, ஒழுங்கா மரியாதையாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தை விட்டு நீங்கள் வெளியேறிய இல்லைன்னு சொன்னாக்க உங்களுக்கு கடுமையான ஒரு அடி இருக்குது அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு ஈரான் வந்து உத்தரவு போட்டிருக்குது. உச்சகட்ட தாக்குதல் நாங்கள் நடத்த போகிறோம், மிக கடுமையாக இருக்கும், இதுக்கு இந்த தாக்குதலுக்கெல்லாம் வந்து நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம், நாங்கள் தான் அடிப்போம், ஆனால் நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இராணுவமே அறிவிச்சிருக்குது. அப்போ இந்த மாதிரியான பல செய்திகள் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தொடர்ச்சியாக இதை பார்ப்போம், எடுத்து சொல்லுவோம். பாருங்கள், உண்மையான செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் என்று நாம் இதை நிறைவு செய்கிறோம். வாஹிரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். சுதந்திர பாலஸ்தீனம் அந்த மக்களுக்கே சொந்தம்.